மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அஃபிஷியலாக இப்போ தாங்க நியூஸ் வந்துச்சு. ஹார்திக் பாண்டியா தான் கம்மிங் அப் ஐபிஎல் சீசனில் கேப்டன்ன்ட்டு. ஹார்திக் பாண்டியா வந்து மும்பை அணிக்கு கேப்டன் ஆகிட்டாருங்க கம்மிங் ஐபிஎல் சீசனுக்கு. இப்போ தான் குஜராத்லேருந்து ட்ரேட் பண்ணாங்க மும்பைக்கு. அதுக்குள்ளே மும்பை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆப்ஷன்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களோட கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா தான்ட்டு. ஏங்க, ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆகிட்டாங்க, ஆனால் ரோஹித் சர்மா தான் மும்பைக்கு வந்து 5 வாட்டி கப் எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் என்னங்க பண்ண போகிறாங்க? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரோஹித் சர்மாவை பற்றி எப்படிப்பட்ட கேப்டன்ன்ட்டு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பண்ணுறது வந்து இது என்ன சரியான்னு தெரில, சரியா தப்பான்னு தெரில. குஜராத்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு டிசர்வ் கொடுக்கணுங்க. என்னங்க 5 முறை டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பைக்காண்டி. அதை விட்டுட்டு உடனே குஜராத்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹார்திக்கு கேப்டனாக கொடுத்துருக்காங்க. இது என்ன சரியா தப்பானே சொல்ல தெரிலங்க எனக்கு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ரோஹித் சர்மா தாங்க மும்பையோட பெஸ்ட் கேப்டன். அவர் வந்து ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டால் தோனியோட பெஸ்ட் கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரோஹித் சர்மா தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஐபிஎல்லில் மட்டும் நான் சொல்கிறேன், நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பற்றி சொல்ல, ஐபிஎல்லில் சொல்கிறேன். ஐபிஎல்லில் வந்து ரோஹித் சர்மா தான் நம்பர் 1 கேப்டன். அவருக்கு வந்து ஒரு டிசர்வ் கொடுக்கணுங்க. ஆனால் இது மாதிரி பண்ணுறதுன்னா வந்து மும்பை வந்து ரொம்ப தப்புங்க. ஒரு வந்து என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மாக்கிட்டையும் பேசியிருப்பாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எதாக இருந்தாலும் இன்னும் ஒரு சீசன் பார்த்துருக்கலாம்ல ரோஹித் சர்மாவை. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து பெரிய ஆக்ஷன் வருது, அப்பயாச்சும் ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்கலாம். இப்போ உடனே வந்தோடனே ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துட்டாங்கங்க. அது என்ன இருந்தாலும் வருத்தம் தாங்க. என்ன பண்ண போகிறார் ரோஹித் சர்மா? ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலில் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேப்டன்சி எடுத்துட்டதுனால ரோஹித் சர்மாட்டையும் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக இதை பற்றி. அதனால் ரோஹித் சர்மா வந்து இந்த ஐபிஎல் சீசனில் கம்மிங் அப் ஐபிஎல் சீசனில் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடுவார். இப்போ தான் அஃபிஷியலாகவே நியூஸ் சொல்லிட்டாங்க மும்பை, எங்களுக்கு வந்து இந்த சீசன் கேப்டன் வந்து யாருன்னா ஹார்திக் பாண்டியா தான்ட்டு. நான் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹார்திக் பாண்டியாவை வந்து கேப்டனாக போட்டது வந்து நல்லதா, இல்லை ரோஹித் சர்மாவே கேப்டனாக இருந்திருக்கும் மூலமா? என்ன நடக்குதுன்னே தெரில இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ்குள்ளே. எல்லாத்தையும் வாங்குறாங்க, கேப்டன் உடனே வந்து கேப்டன் ஆக்குறாங்க. ஏற்கனவே வந்து பும்ரா வேற வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வெளில போயிட்டார் மும்பை விட்டு. மறுபடியும் மும்பை வந்து அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ரோஹித் சர்மாவுக்கு இந்த நிலமை. என்னதான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு மும்பை தெரில. என்ன, ரோஹித் என்னை பொறுத்த வரையும் பெஸ்ட் கேப்டன் ஆஃப் தி ஐபிஎல்லே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அது ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக ரோஹித் சர்மாட்டி இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரோஹித் சர்மாவோட டிஸ்கஷன் இல்லாமல்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த கம்மிங் அப் சீசனில் யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஹார்திக் பாண்டியா தான். அது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்கங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.